அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம். அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது. நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால், வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே கியூஆர் கோடுக்குள்ளே நீங்கள் அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம். வணக்கம், இது அரண்சை. நான் தேவா பாஸ்கர். நடன இயக்குனர், நடிகர், இயக்குனர் திரு ராகவா லாரன்ஸ் அவர்கள் ஒரு கேள்வியை மக்களிடையே முன் வச்சிருக்காங்க. அது என்ன அப்படின்னா, அரசியலுக்கு நான் வரட்டுமா வேணாமா அப்படின்னு மக்களாகிய உங்களுடைய கருத்தை சொல்லுங்கள் அப்படின்ற கேள்வி இன்னைக்கு முன் வச்சிருக்காரு. ராகவா லாரன்ஸ் உடைய கேள்விக்கு நம்மளுடைய பதில் என்ன அப்படின்னா அந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். லாரன்ஸ் அவர்கள் தமிழக வெற்றி கழகத்துல இணைய போறாரு. திருச்சி கிழக்கினுடைய வேட்பாளராக அவர்தான் களமிறங்க இருக்கிறார் இடைத்தேர்தல் அப்படின்ற மாதிரியான கருத்துக்கள் நிறைய உழவிட்டு இருந்ததை நீங்க பார்த்திருப்பீங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம இன்னொரு பக்கம் ரஜினி வச்சிருக்கக்கூடிய அந்த அமைப்புல போய் சேர போறாரு. லதா ரஜினிகாந்த் அனௌன்ஸ் பண்ணியிருந்தா அந்த அமைப்புல போய் சேர போறாரு அப்படின்ற அந்த கருத்தும் வந்தது. இன்னொரு பக்கம் ரஜினியினுடைய ஆசி பெற்ற அண்ணாமலை அவர் ஒரு புதிய அமைப்பு ஒன்று நிறுவிருக்கிறாரு, மாறுவோம் மாற்றுவோம், அதுல ராகவா லாரன்ஸ் இணைய போறாரு அப்படின்ற மாதிரி நிறைய ஸ்பெகுலேஷன்ஸ் வந்துட்டு இருந்துச்சு. இன்னைக்கு ராகவா லாரன்ஸ் அதுக்கான பதிலை தெரிவிச்சிருக்காரு. என்ன முடிவு எடுத்திருக்கிறார் அப்படின்றத, அவர் என்ன விஷயங்களை இந்த வீடியோல சொன்னார் அப்படின்றத நான் சுருக்கமா சொல்லிட்டு அவர் வரலாமா வரக்கூடாதா அப்படின்றதை நம்ம செகண்ட் பார்ட்ல பேசலாம். அவர் சொன்ன சாராம்சம் அப்படின்றது என்ன அப்படின்னா, இவர் தொடர்ச்சியாக சினிமாவில் சம்பாதித்து நிறைய பொருள் ஈட்டியிருக்கிறாரு, பணம் சம்பாதித்திருக்கிறார், எல்லாம் மக்கள் கொடுத்த பணம். அதுல நிறைய பேருக்கு சர்வீஸ் பண்ணியிருக்கிறாரு. குறிப்பாக ஆதரவற்ற குழந்தைகளை வளர்ப்பது, மாற்றுத்திறனாளிகள், பிசிக்கலி சேலஞ்சு, பிசிக்கலி டிசேபிள்டு குழந்தைகள், அப்படி பாதிக்கப்பட்டவர்களுக்கு மருத்துவம் செய்யறது, இப்படி மக்களுக்கான சேவைகளை அவர் தொடர்ச்சியாக செஞ்சுட்டே தான் வர்றாரு. அரசியலுக்கெல்லாம் அப்பாற்பட்டு அவர் சம்பாதிக்க ஆரம்பிச்ச அந்த காலகட்டத்துல இருந்து அதை பண்ணிட்டே தான் இருக்கிறாரு. அவருக்கு அரசியலுக்கான அறிமுகம் எங்கேருந்து வருது அப்படின்னு அவர் சொல்றாரு அப்படின்னா, அந்த ஜல்லிக்கட்டு ப்ரொடெஸ்ட், அது தமிழ்நாடு முழுக்க இளைஞர்கள் ரொம்ப கோபமாக தமிழ்நாட்டினுடைய உரிமை பறிக்கப்படுது அப்படின்ற அளவுல ஜல்லிக்கட்டு ப்ரொடெஸ்ட் நடக்குது. அந்த ஜல்லிக்கட்டு ப்ரொடெஸ்ட்ல ராகவா லாரன்ஸும் கலந்துக்கிறார். நிறைய பேர் கலந்துக்கிட்டாங்க, ரெப்ரசென்ட் பண்ணாங்க, அல்லது போய் மக்களோட மக்களா அமர்ந்து ஒன்றிய அரசுக்கு எதிராக குரல் கொடுத்தாங்க. அப்படி ராகவா லாரன்ஸும் போறாரு. அங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு உணவு பரிமாறுவது அப்படின்னு போய் அந்த ப்ரொடெஸ்ட்ல இணைகிறாரு. நிறைய ஃபேக்ஷனா போராட்டம் அப்படின்னு தமிழ்நாடு முழுக்க நடந்தது. அவர் அப்படிதான் ஒரு மக்கள் போராட்டம் அல்லது ஒரு மக்கள் எழுச்சியோட தன்னை அசோசியேட் பண்ணிட்டு ஒரு அரசியலுக்கான அறிமுகம் அப்படின்றதுக்கு அங்கிருந்து தான் கிடைச்சதான். அதுக்கப்புறம் அந்த போராட்டம் குறித்து, ராகவா லாரன்ஸ் குறித்து சீமான் பேசிய கருத்து, அதுலதான் அரசியலுக்குள்ள வர்றார் சீமான் பேசி. திரும்ப இவர் பதிலுக்கு சீமான பேசி, ரஜினி அரசியலுக்கு வரும்போது சீமான் ரஜினி அரசியலுக்கு வரக்கூடாது, வேற மொழி பேசக்கூடியவர்கள், தமிழ்நாட்டில் பிறக்காதவர்கள், தமிழ்நாட்டை தமிழர் தான் ஆள வேண்டும், இங்க வந்தவங்க போனவங்க என் தமிழ்நாட்டை ஆளக்கூடாது அப்படின்னு சொல்லி சீமான் பேசக்கூடிய பேச்சு. அதற்கு எதிர்வினையாக ராகவா லாரன்ஸே ஒரு ஆடியோ லான்ச் ஃபங்க்ஷன்ல சீமானை மிக கடுமையாக விமர்சிச்சு, நீங்க எப்படி அதெல்லாம் சொல்லலாம்னு சொல்லி அவர் திரும்ப பேச, இப்படி சீமான் தமிழ் தேசிய அரசியல், அவர் தனக்கு எதிராக பேசியது, இது எல்லாம் தான் என்ன அரசியலுக்கு கொண்டு வந்துச்சு. நானும் அரசியலுக்கு வரலாமா அப்படின்லாம் அந்த டைம்ல தான் நானும் யோசிச்சுட்டு இருந்தேன். அப்பதான் ரஜினி ஒரு அமைப்பை ஆரம்பிக்கிறார், ரஜினி கட்சி தொடங்க ஆரம்பிக்கிறாரு. அப்போ நான் போய் எங்க அம்மா கிட்ட கேட்டேன். எங்க அம்மா போய் சேர வேணாம், இன்ஃபேக்ட் ரஜினியை கூட கட்சி ஆரம்பிக்க வேணாம், ஏன்னா அரசியல் அப்படின்றது ரொம்ப ரொம்ப மோசம், கட்சி ஆரம்பிக்கிறது அரசியல் செய்யறதுன்றது ரொம்ப நல்லா இல்லை இங்க நம்ம நாட்டுல. அது ஒரு சாக்கடை, கட்சி நடத்துறது, போய் ஓட்டுக்கு காசு கொடுக்கறது அப்படின்னு, சாதி மதம் எல்லாமே இதுல இருக்கு, பணம் புழங்குது, அப்படி அரசியல் ஒரு சாக்கடையாக இருக்கு, இதுல நீ கலந்துக்க வேணாம், ரஜினி சாரும் இதுல கலந்துக்க வேணாம்னு சொல்லிட்டு எங்க அம்மா சொன்னாங்க. அம்மா வேணான்றதுனால நானும் இன்ட்ரெஸ்ட் காட்டல. அதுக்கப்புறம் தமிழக வெற்றி கழகம் உருவாக்கப்பட்டு நடிகர் விஜய் அவர்கள் கட்சி தொடங்கிய பிறகு அப்பவும் மீண்டும் ராகவா லாரன்ஸ்க்கு ஆசை வருது. அப்பயும் அவங்க அம்மா ராகவா லாரன்ஸ்டையும் சொல்றாங்க, விஜய் கிட்டையும் கட்சிலாம் வேணாம், இது ஒரு அரசியல், இது ஜாதி மதம் பணம் அப்படின்லாம் இருக்கு, இது ஒரு சாக்கடை, இதுல வேணான்றதை அவங்க அம்மா சொல்றாங்க. பட் இருந்தும் விஜய் அதை கேட்டுக்கிட்டு எலெக்ஷன்ல கண்டெஸ்ட் பண்றாரு. இந்த சாதி மதம் பணம் இது எல்லாத்தையும் அடித்து உடைத்து விஜய் ஒரு புரட்சியை தமிழ்நாட்டுல பண்ணிட்டாரு, பண்ணி அரசியலுக்கு வந்துட்டாரு. இப்போ நான் எங்க அம்மா கிட்ட போய் கேட்டேன், விஜய் நீங்க சொன்னீங்க அரசியல் ஒரு சாக்கடை, அதுல சாதி இருக்கு, மதம் இருக்கு, பணம் இருக்கு, ஓட்டுக்கு காசு கொடுக்குறாங்க, இப்பெல்லாம் நான் ரொம்ப மோசமா சாக்கடையா இருக்கு, ஆனா அது எதையுமே பண்ணாம விஜய் இன்னைக்கு ஜெயிச்சிட்டார்ல, ஒரு வெற்றி அடைஞ்சிட்டார்ல என்னோட நண்பர், இதை நீங்க எப்படி பாக்குறீங்க அப்படின்னு கேட்கும்பொழுது, இதுதான்ப்பா சரியான சமயம், இப்படி ஒரு மாற்றம் தான் வேணும்னு நினைச்சோம், விஜய் வந்துட்டாரு, நீ வேணா அவரோட நீ போய் சேர்ந்துக்கலாம், அரசியல்ல நீ கலந்துக்கலாம், நீ போய் பார்ட்டிசிபேட் பண்ணலாம், அரசியல்வாதியாக நீ மாறலாம், அரசியல் செய்யலாம் அப்படின்றது எங்க அம்மா பர்மிஷன் கொடுத்துட்டாங்க. இப்போ நீங்க சொல்லுங்க பர்மிஷன், நீங்க உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க, நான் வரலாமா வேணாமா, அரசியலுக்கு நான் வரட்டுமா வேணாமான்ற கேள்வியை லாரன்ஸ் இந்த மொத்தமா ஒரு 18 நிமிஷம் வீடியோ அதுல இதுதான் பேசி மக்கள் கிட்ட இந்த சாய்ஸை விடுறாரு. அரசியலுக்கு வரலாமா வேணாமான்னு சொல்லிட்டு அவர் வளர்த்த ஒரு குழந்தை, அவர் சின்ன வயசுல ஒரு ஆதரவற்ற
ஒரு நபர் அந்த குழந்தைய எடுத்துட்டு 21 வயசு அந்த பையனுக்கு நான் வந்து வளர்த்திருக்கேன். இப்போ இப்படிப்பட்ட கூட நிறைய பேர் நிக்கிறாங்க. அதுல ஒருத்தருடைய போட்டோ காமிக்கிறாப்ல. அவர் அங்கேயும் நின்றுட்டு இருக்காரு. அப்ப இவ்வளவு பேரை நான் வளர்த்திருக்கேன், ஒரு குழந்தைய வளர்க்கிறது அப்படின்றது எவ்வளவு கஷ்டம், நான் வந்து இதுக்கு சரியான நபரா, தகுதியான நபரா, அரசியலுக்கு நான் வரலாமா வேணாமா அப்படின்ற மாதிரியான கேள்வியை ஆடியன்ஸை நோக்கி முன் வச்சிருக்காரு. மக்கள் கிட்ட அந்த கேள்வியை விட்டுருக்கிறார். சோ இதுதான் லாரன்ஸ் சொன்னதனுடைய சுருக்கம். அந்த 18 நிமிஷம் வீடியோல அவர் பேசினது அப்படின்றது இதுதான். விஜயினுடைய வெற்றி அப்படின்றது சாதி மதத்தை பணத்தை எல்லாம் முடித்திருக்கு. அவங்க அம்மாவுடைய ஆசையும் வந்துருச்சு. இப்ப நான் அரசியலுக்கு வரட்டா வேணாமா அப்படின்ற கேள்வியை லாரன்ஸ் முன் வச்சிருக்காரு. நம்மளுடைய பதில் அப்படின்றது, முதல்ல ஒரு ஜனநாயக நாட்டுல யாராவது அரசியலுக்கு வரலாமான்னு கேட்டீங்கன்னா அரசியலுக்கு நிச்சயமாக வரலாம். அப்படி லாரன்ஸ் அரசியலுக்கு வரலாமான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா வரலாம். யார் வேணா வரலாம். யாருக்கு தோணுதோ, யாருக்கு பிடிச்சிருக்கோ ஒரு ஜனநாயக நாட்டில் ஒரு கட்சியில போய் இணையலாம், ஒரு கட்சியை ஆரம்பிக்கலாம், என்ன வேணா பண்ணலாம் அப்படின்ற அடிப்படையில ராகவா லாரன்ஸ் கட்சியை வந்து தொடங்கலாம். ஆனா அவர் வந்து பேசுறாருல, ஒரு அரசியலுக்கு வர்றது, அரசியல் பண்றது, அரசியல் வந்து ஒரு சாக்கடை, அரசியல்ல வந்து சாதி மதம் இதெல்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு, இப்போ இந்த அரசியல் அப்படின்றது சாக்கடை அப்படின்றதே ரொம்ப ரொம்ப ஒரு மேம்போக்கான பார்வை. அரசியல் அப்படின்றது மோசம், அரசியல் வந்து சாக்கடையாக்கிட்டாங்க. அப்போ யார் சாக்கடையாக்குனா, எப்பத்துல இருந்து சாக்கடையா இருக்கு, எந்த காலகட்டத்துல சாக்கடையாச்சு, எப்பவுமே இப்படிதான் இருந்திருக்கா, இது பத்திலாம் ஏதாவது யாருக்காச்சும் இது இப்படி பேசுற நபர்களுக்கு எல்லாம் தெரியுமான்னு கேட்டீங்கன்னா அவங்களுக்கு எதுவுமே தெரியாது. அவங்களாம் அரசியலற்ற நபர்கள், அரசியல் பற்றிய எந்த புரிதலும் இல்லாத நபர்கள் தான். அப்போ சாதி மதம்லாம் இருக்குல்ல, சாதி மதம்லாம் புழங்குது அரசியல்ல. ஜாதி பார்த்து சீட்டு கொடுக்குறாங்க, மதம் பார்த்து சீட்டு கொடுக்குறாங்க. ஆனா தப்பு இல்ல. இந்த தப்பெல்லாம் யார் தட்டி கேட்கிறா? சாதி கூடாது, மதம் கூடாது அப்படின்னு சொன்ன பலர் இங்க இருக்காங்க. இப்படி இந்த சாதி தப்பு, மதம் தப்பு, சாதி மதம்லாம் பார்க்க கூடாது, எல்லாரும் மனிதர்களா பழகணும்னு சொன்ன கட்சியை, இயக்கங்களை, தலைவர்களை லாரன்ஸ்க்கு தெரியுமான்ற கேள்வி முன்வைக்க விரும்புறோம். அண்ட் ரொம்ப இம்பார்ட்டண்டா, இன்னைக்கு அரசியலுக்கு வர்றது அப்படின்னாலே எலெக்ஷன்ல நின்று ஜெயிக்கிறது தான் அரசியலுக்கு வர்றது அப்படின்னு பலர் நினைச்சிட்டு இருக்காங்க. அப்படிதான் லாரன்ஸும் நினைச்சிட்டு இருக்காரு. அரசியலுக்கு வர்றது அப்படின்னா, அரசியல்னா எலெக்ஷன் வரும், எலெக்ஷன்ல போய் நாமினேஷனை ஃபைல் பண்ணிட்டு எம்எல்ஏக்கு நின்று எம்எல்ஏ மினிஸ்டர் ஆகுறது, எம்எல்ஏ ஆகுறது, மினிஸ்டர் ஆகுறது, சிஎம் ஆகுறது, இல்ல எம்பி ஆகுறது. இது வந்து அரசியல் அப்படின்றது கிடையாது. அரசியல்ல ஓட்டிங் வந்து ஒரு ப்ராசஸ். 5 வருஷத்துக்கு ஒரு வாட்டி எலெக்ஷன் நடக்கும். அப்ப போய் வாக்கு செலுத்துறது, ஆட்சி மாறுவது, அல்லது ஒரு புது ஆட்சி வர்றது, நம்ம அதுல பார்ட்டிசிபேட் பண்றது, எம்எல்ஏ ஆகுறது, மினிஸ்டர் ஆகுறது அப்படின்றதெல்லாம் அரசியல்ல ஒரு பகுதி தான். ஒட்டுமொத்த அரசியலே நான் எம்எல்ஏ மினிஸ்டர் ஆகி சிஎம் ஆகுறது அப்படின்றது கிடையாது. அன்பார்ச்சுனேட்லி இன்னைக்கு தமிழ்நாட்டுல நிலைமை அப்படிதான் இருக்கு. ஒரு அறிவிக்கப்படாத ஒரு புதிய நடைமுறைகள்லாம் நம்ம பார்த்திருக்கோம். அப்படி வந்தவர் இன்னைக்கு சிஎம்ஏ ஆயிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன். பட் அது அரசியல் கிடையாது. இன்னைக்கு வந்து மக்கள் தெருவில் நின்று போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த நபர்களை யார் தேர்வு செய்தார்களோ அவர்கள் எல்லாம் தூக்கம் இல்லாமல் இரவுல நின்றுட்டு இருக்காங்க. அப்போ அரசியல் அப்படின்றது ஒருத்தனுடைய சாதாரண, லாரன்ஸ் வந்து ஒரு பையனை காட்டுறாருல, காட்டி 21 வயசு ஆயிடுச்சு நான் வளர்த்திருக்கேன் அப்படின்னு. இப்படி மக்களோட வாழ்க்கையில ஒரு இம்பாக்டை ஏற்படுத்தணும். ஒரு மக்கள் கஷ்டப்படுறான், ரோட்ல சாக்கடை அடைச்சிருக்கு, தண்ணி வரல, இல்ல மக்களுக்கு அங்க பஸ் இல்ல அந்த ஊர்ல இருக்க மக்கள் வேலை இல்ல, ஏதோ ஒரு பிரச்சனை, மக்களுடைய பிரச்சனையை அதிகார திட்டம் பேசி சண்டை போட்டு அவங்களுக்கான உரிய நீதியை பெற்று தருவதுதான் அரசியல். இவங்க வந்து டோட்டலா இவங்க அதிகாரத்துக்கு போறது, இவங்க மினிஸ்டர் ஆகுறது, இவங்க எம்எல்ஏ ஆகுறது, எம்பி ஆகுறது, இதுதான் மொத்தமா அரசியலே நினைச்சிட்டு இருக்காங்க. அரசியலினுடைய அடிப்படை அப்படின்றதே அது கிடையாது. ஒரு மக்களுக்கான பிரச்சனையை, ஒரு மக்களுடைய வாழ்க்கையை மேம்படுத்துவதற்கு ஒருத்தர் வேலை செய்யறாங்க அப்படின்னா அவ்வளவுதான் அரசியல். ரொம்ப சிம்பிளானது. இன்னைக்கு சாதி, ஒரு பேசுறாருல சாதி மதம் பிரச்சனைலாம், சாதியை ஒழிப்பதற்காக இயக்கம் கட்டிய மாநிலம் வந்து தமிழ்நாடு. தந்தை பெரியார் வந்து அதுக்காக தான் இயக்கம் கட்டினாரு. திராவிடர் கழகம் அதனாலதான் உருவாச்சு. திராவிடர் கழகம் வந்து பெரியார் வந்து சிஎம் ஆகிறதுக்கு வந்து வேலை செய்யல. நீங்க இன்னைக்கு வந்து சாக்கடை, ஜாதி மதம் எல்லாம் பாக்குறாங்கன்னு போற போகல சொல்லிட்டு போறீங்களா? இப்ப ஜாதி மதத்தை ஒழிக்க லாரன்ஸ் என்ன பண்ணாரு இத்தனை நாள்? அட்லீஸ்ட் ஒரு திரைப்படத்துல வந்து சாதி தப்பு, மதம் தப்புன்னு ஏதாவது பேசியிருக்காரா? அவர் எடுத்து சொல்லாமே பேய் படம் தானே. சாதி தப்பு இது ஒரு பிற்போக்கு கருத்தான இல்லாத ஒண்ணை வச்சு மக்கள்கிட்ட காசு சம்பாதிக்கிறது, ஒரு ஒரு என்ன சொல்றது, ஒரு பைசாக்கு பிரோஜனம் இல்லாத ஒரு என்டர்டைன்மெண்ட். அதுதான் தொடர்ச்சியாக உங்க திரைப்படத்தின் வாயிலாக நீங்க கொடுத்தீங்க. இந்த சாதி தப்பு, மதம் தப்பு நீங்க சொல்றதுக்கு ஸ்கோப் இருந்த இடம் வந்து சினிமா. அட்லீஸ்ட் சினிமா நீங்க அதெல்லாம் ஏதாவது பேசிருக்கீங்களா? இல்ல நிறைய சோஷியலி கன்சர்ன் டைரக்டர்ஸ் வந்து நம்ம தமிழ் சினிமால இருக்காங்க, ஆக்டர்ஸ் இருக்காங்க, அவங்க எல்லாம் தொடர்ச்சியாக அதை பண்ணிட்டே தான் இருக்காங்க. அதை என்னைக்காவது லாரன்ஸ் எங்கேயாவது பேசியிருக்காரான்னு கேட்டீங்கன்னா அதெல்லாம் எதுவுமே கிடையாது. ரொம்ப ஈஸி ரூட். ரொம்ப ஈஸியா வந்து நம்ம அதிகாரத்தை எப்படி போய் பிடிக்கிறது, எப்படி அதிகாரத்துல உட்கார்றது, நம்ம இது எப்படி ஆளும் வர்க்கத்தோட இணைஞ்சிருப்பது, நம்மளுடைய வாழ்க்கை எப்படி சொபிஸ்டிகேட்டடா வச்சுக்கிறது அப்படின்றதான் உங்களுடைய ஒட்டுமொத்த லாஜிக்கே. தந்தை பெரியார் கட்சி ஆரம்பிச்சது வந்து தமிழ்நாட்டுல வந்து ஆட்சியை பிடித்து சிஎம் ஆகிறதுக்குலாம் இல்ல. கலைஞர் போய் இதுல சேர்ந்ததும் இங்க கட்சி ஆரம்பிச்சு நம்ம தமிழ்நாட்டுடைய முதல்வராக உட்காரணும் போய் கட்சி ஆரம்பிக்கல. அண்ணாவும் வந்து பெரியாரை பார்த்து பெரியாரோட இணைஞ்சது தமிழ்நாட்டுல திராவிட முன்னேற்ற கழகம் அப்படின்ற ஒரு கட்சியை உருவாக்கி அங்க போய் நம்ம ஆட்சி கட்டில உட்காரணும்னு யாரும் போய் ஆரம்பிக்கல.
அம்பேத்கர் அரசியலுக்கு வந்து ஸ்ட்ரைட்டா வந்து லா மினிஸ்டர் ஆகணும், நிறைய படிக்கணும், ஃபர்ஸ்ட் வந்து லா மினிஸ்டர் ஆகணும் அப்படின்னு அம்பேத்கரும் நினைக்கல. இருக்கக்கூடிய இடதுசாரி தலைவர்கள் அவங்க எல்லாரும் ஸ்ட்ரைட்டா நாங்க உள்ள வர்றது இங்க மினிஸ்டர் ஆகணும், சிஎம் ஆகணும், தொழிலாளர் துறை அமைச்சர் ஆகணும், தொழிலாளர் பிரச்சனையை பார்க்கணும் அல்லது ஒடுக்கப்பட்ட மக்களுடைய பிரச்சனையை பார்க்கணும்லாம் வரல. எல்லாரும் பெரியார் தொடங்கி அண்ணா, கலைஞர், காமராஜர் யாரை நம்ம எடுத்துக்கிட்டாலும் மக்களோட பிரச்சனை, மக்களுக்கு வாழ்வாதார பிரச்சனை இருக்கு, சாப்பாடு இல்ல, பஞ்சம் பசி பட்டினி இருக்கு, சாதி கொடுமை இருக்கு, மேல கீழன்னு சொல்றான், ஜாதியால தீண்டாமையை கடைபிடிக்கிறான், சமூகம் கேவலமா இருக்கு, ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்திற்கு மட்டும் செல்வமும் கல்வி அறிவும் போய் சேருது, பெரும்பான்மையான மனிதர்கள் படிக்காம இருக்கான், ஏன்னு கேட்டா ஜாதியை காரணமா சொல்றான், அந்த ஜாதியை அடிச்சு உடைக்கணும், அழிக்கணும், அதை பேலன்ஸ் பண்ணுவதற்கு சாதின்றது ஒரு மனநோயின்னு சொல்லி பிரச்சாரம் பண்ணாரு அம்பேத்கர். அம்பேத்கர் வந்து என்ன, மக்களோட பிரச்சனை, மக்களை மதிக்க மாட்டான், இது எவ்வளவு பெரிய கேவலம் அப்படின்னு அம்பேத்கர் ரோட்ல வந்து சண்டை போட்டாரு, எழுதினாரு, பேசினாரு. இது எல்லாமே அரசியல் தானே. அம்பேத்கர் அரசியல் தலைவர் கிடையாது, பெரியார் அரசியல் தலைவர் கிடையாது, கலைஞர் அரசியல் தலைவர் கிடையாது, அண்ணா அரசியல் தலைவர் கிடையாது. இவங்க யாருமே வந்து சிஎம் ஆகிறதுக்குலாம் அரசியல் பண்ணல, அல்லது லா மினிஸ்டர் ஆகணும் இப்படி வந்து யாருமே அரசியல் பண்ணல. மக்களோட பிரச்சனை, மக்களோட பிரச்சனையே பேசணும், மக்களோட வாழ்க்கையில ஒரு இம்பாக்டை ஏற்படுத்தணும், மக்கள் வாழ்க்கையை மாத்தணும், மக்களோட இந்த சமூக படிநிலை இப்படி மேலும் கீழுமாக இருக்க இந்த படிநிலையை கொஞ்சம் சமமாக்கணும், எல்லாருக்குமான வாய்ப்பு இங்கு உருவாக்கப்படணும், பெண்களுக்கான சுதந்திரம் இருக்கணும், பெண்களுக்கான உரிமை கிடைக்கணும், ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான உரிமை கிடைக்கணும், எல்லாரும் சமூகத்துல சமமா இருக்கணும், எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கணும் அப்படின்ற அந்த ஃபண்டமெண்டலான ஒரு புரிதலோட தான் எல்லாருமே சண்டை போட்டாங்க. இதுல வந்து அரசியல்ல வந்து பதவி வர்றது, மினிஸ்டர் ஆகுறது, அமைச்சர் ஆகுறது, சிஎம் ஆகுறது, எம்எல்ஏ ஆகுறது, எம்பி, அதெல்லாம் ஒரு பார்ட் ஆஃப் த ப்ராசஸ். ஆனா ஒட்டுமொத்தமாக இன்னைக்கு அரசியல என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, நீங்க சொல்லுங்க, நாங்க வரோம், நாங்க சிஎம் ஆகிறோம், நாங்க மினிஸ்டர் ஆகிறோம், அவ்வளவுதான். இதுதான் ஒட்டுமொத்த அரசியல் ஆயிடுச்சு. அண்ட் போஸ்ட் 2026 எலெக்ஷன்ஸ் அவ்வளவுதான். இதுக்கு மேல வந்து நம்ம வந்து we are doomed அப்படின்னு தான் சொல்ல முடியும். அது இன்னும் இந்த மாதிரியான நிறைய பேர்களை உருவாக்கும் அப்படின்றது தான் நம்மளுடைய பார்வை. அப்போ அரசியலுக்கு வருவது அல்லது அரசியல பார்ட்டிசிபேட் பண்றது அப்படின்றது ஒருத்தருடைய தனிப்பட்ட விஷயம். யார் வேணாலும் வரலாம், மக்களுக்கு நல்லது செய்யணும்னு யாரு கிளம்பி வந்தாலும் அவங்கள வரவேற்கலாம். ஆனா இவர் பேசுறதுல இருந்து மக்கள் நலன் அப்படின்றதெல்லாம் எதுவுமே இல்லை. இவர் எல்லாமே என்ன ஒரே சஸ்ன்னு சொல்லுவாங்க, சஸ்ஸா இருக்கு அப்படின்னு, அந்த மாதிரி சஸ்ஸா தான் இருக்கு இவர் பண்றது எல்லாமே. இவருடைய சர்வீஸ் தொடங்கி இவர் எல்லாத்துக்கும் அவங்க அம்மாவை குளோரிஃபை பண்றது தொடங்கி இது எல்லாமே ஒரு மாதிரியான ஒரு சஸ்ஸா தான் இருக்கு ஃபுல்லா ஒரு பேசுறது எல்லாமே. அண்ட் இவர் இவ்வளவு நாள் பண்ணியிருந்தது எல்லாமே ஒரு பாப்புலிஸ்ட் பாலிடிக்ஸ் தான். அவருடைய சர்வீஸ், அவர் ஒரு பக்கம் இந்த ஸ்டார்டிங் நான் சொன்ன மாதிரி நிறைய சர்வீஸ் எல்லாம் பண்ணியிருக்காரு, தட் இஸ் அபார்ட். அதுக்கு வந்து ஆப்வியஸா ஒரு பெரிய விஷயம் தான். அதுக்கு அவருக்கான ஒரு வாழ்த்துக்களை நம்ம சொல்றதுல நமக்கு எந்த தயக்கமும் கிடையாது. பட் அபார்ட் ஃப்ரம் தட் அவர் வந்து ஏதாவது ஒரு அரசியல் உணர்வோடு ஏதாவது பண்ணாரா, ஏதாவது ஒன்று பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காரா, மக்களுக்காக ஏதாவது பண்ணியிருக்காரான்னு கேட்டீங்கன்னா அதெல்லாம் கிடையாது. இங்க இதே காவேரி ப்ரொடெஸ்ட்ல நெஞ்சிலேயே மிதிலாம் வாங்கினாங்க நம்ம தமிழ்நாடு டேரக்டர்ஸ் போயிட்டு. அமீரும் டேரக்டர் தான், வெற்றிமாறனும் டேரக்டர் தான், அவங்களாம் போய் அடியே வாங்கினாங்க போலீஸ் கிட்ட. ஒரு ப்ரொடெஸ்ட் அப்போ தாக்குதல் வந்து இங்க இருந்த இயக்குநர் மேல நடந்திருக்கு. இலங்கை தமிழர் பிரச்சனைகளை தான் சீமான் வந்து ஒரு மிகப்பெரிய தலைவராக உருவாகிறாரு. பாரதி ராஜா, மறைந்த பாரதி ராஜா தொடர்ச்சியாக தமிழ் தேசிய இயக்கத்துல செயல்பட்டு இருந்திருக்காரு. சத்யராஜ் அவர்கள் திராவிட இயக்கத்தில் தொடர்ச்சியாக செயல்பட்டு இருக்காரு. பொண்ணுன்னு தொடர்ச்சியாக குரல் கொடுத்துட்டே தான் வராரு. ரஜினி சரியோ தவிர அப்பப்போ அரசியல் கருத்தெல்லாம் அவர் தெரிவிச்சிருக்காரு, ஒரு பார்ட்டி பேஸ் இல்லாம. ஆனா இது எதுலையுமே சிக்காம ஒரு பாப்புலிஸ்ட் பாலிடிக்ஸ். அப்துல் கலாம் வந்து மரணோட சொன்னாரு, அதை நாங்க பண்றோம். ஜல்லிக்கட்டு ப்ரொடெஸ்ட் அடிச்ச கூத்தெல்லாம் எல்லாருக்குமே தெரியும். ஜல்லிக்கட்டு ப்ரொடெஸ்ட்ல வந்து ஜல்லிக்கட்டு தவிர பாக்கி எல்லாத்தையும் ஏதோ பேசுறாங்க, வேற என்னமோ பேசி ப்ரொடெஸ்ட்டை வந்து திசை திருப்பிட்டாங்கன்னு சொல்லி அந்த போராட்டத்தை சீர்குலைச்சதுல ஒரு முக்கியமான குற்றச்சாட்டு அப்படின்றது ராகவா லாரன்ஸ் மேல இருக்கு. எந்த ஒரு போராட்டமுமே வந்து ஜல்லிக்கட்டு ப்ரொடெஸ்ட் அப்போ ஒரு மிகப்பெரிய எழுச்சி தமிழ்நாட்டுல இருக்கும்போது தமிழ்நாட்டோட எல்லா பிரச்சனையும் தான் பேசுவாங்க. அன்னைக்குதான் அப்பதான் நீட் வந்த சமயம், நீட் எதிர்த்துதான் பேசுவாங்க. ஏதோ பேசுறாங்க, ஜல்லிக்கட்டை பத்தி பேசாம சம்மந்தம் ஏதோ பேசினாங்க அப்படின்றதுதான் இவருடைய அரசியல் அறிவு அல்லது திட்டமிட்டே இவருடைய அரசியல்னு கூட நம்ம சொல்லலாம். ஜென்ரலா ஒரு பாப்புலிஸ்ட் பாலிடிக்ஸ், யாருக்குமே வலிக்காத, யாரையுமே காயப்படுத்தாத இந்த சென்ஸ், இங்க ஒரு ஆதிக்கத்தை செலுத்திட்டு இருக்கவங்க கிட்ட எந்த கேள்வியும் முன்வைக்காம அப்படியே சர்வீஸ் பண்றது, ஒரு பாப்புலிஸ்டா எல்லா மக்களுக்கும் பிடிச்ச மாதிரி ஒரு அரசியல் பண்றது அப்படின்றது எல்லாமே ஒரு பம்மாத்து வேலை தான், அல்லது ஒரு அப்பட்டமான ஒரு வலதுசாரி அரசியல் தான். மக்களுக்கான தலைவர்களை தொடர்ச்சியாக தேர்வு செய்வாங்க. இதே களத்துல எண்ணற்ற இளைஞர்கள், எண்ணற்ற நபர்கள் மாணவ பருவத்திலிருந்தே அரசியல் மக்களுக்காக உழைச்சிட்டு இருக்காங்க. இன்னைக்கு நீட் பிரச்சனைக்காக குரல் கொடுத்துட்டு இருக்காங்க, சிபிஎஸ்இ பிரச்சனைக்காக குரல் கொடுத்துட்டு இருக்காங்க. நாட்டில் நடக்கிற எல்லா பிரச்சனைக்காகவும் தொடர்ச்சியாக சண்டை போட்டு இருக்கக்கூடிய இடத்துல பல இளைஞர்கள் இருக்காங்க. அந்த இளைஞர்கள் எல்லாம் பேசுற அரசியல் என்ன, எதனால அவங்க ரோட்ல நிக்கிறாங்க, எதுல ரோட்ல நின்று கொடி பிடிச்சிட்டு இருக்காங்க, என்னென்ன சண்டை பண்ணிட்டு இருக்காங்க, யாரை எடுத்து சண்டை போடுறாங்க அப்படின்ற விஷயங்கள் எல்லாம் கத்துட்டு லாரன்ஸ் அரசியலுக்கு வந்தாருன்னா மகிழ்ச்சியாக இருக்கும். ஆனா இந்த பாப்புலிஸ்ட் பாலிடிக்ஸ், இந்த பில்டப்போட வராரு, எந்த அரசியலும் கிடையாது, அரசியலற்ற ஒரு அரசியல் கூட்டத்தை கவர்வதற்கு தான் இவர் வராரு அப்படின்னு தெளிவா தெரியுது. அந்த அரசியலற்ற கூட்டம் தான் இன்னைக்கு ஆட்சியையும் பிடித்து அதிகாரத்தையும் பிடிச்சிருக்காங்க. ஹூ நோஸ், திருச்சி கிழக்கினுடைய வேட்பாளராக கூட லாரன்ஸ் அறிவிக்கப்படலாம், வெற்றி பெறலாம், சட்டமன்ற உறுப்பினராகவும் ஆகலாம், அமைச்சராக கூட ஆகலாம். ஆனா அவர் கேட்டிருந்தாருல ஒரு கேள்வி, நான் அரசியலுக்கு வரலாமா, உங்களுடைய கருத்தை சொல்லுங்க அப்படின்னா
என்னோட கருத்து அப்படின்றது ஒரு அரசியலுக்குலாம் வர வேணாம். ஏன்னா அரசியலுக்கு வரதுக்கு ஒரு பேசிக்கான அரசியல் புரிதல் இருக்கணும், அரசியலாம் என்னன்னு தெரியணும், மக்களுக்காக சுயநலமின்றி சேவை செய்வதற்கான அந்த மனப்பாங்கு இருக்கணும். அப்படி எதுவும் லாரன்ஸ் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. நீங்க அரசியலுக்கு வர வேணாம் அப்படின்றது என்னுடைய கோரிக்கை. மற்றவர்களுக்கு சந்திப்போம். நன்றி, வணக்கம். உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்றத நிச்சயமா கமெண்ட்ல போடுங்க.